மனோஜ் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் பாரதிராஜா அவர்களுக்கு அவர பத்தின கடிதம் ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னும், அத பார்த்துட்டு பாரதிராஜா மற்றும் அவங்களோட குடும்பத்தினர் ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில உயிரோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு படம் பண்ணணும். அதுவும் மிகப்பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே முனைப்போட இருந்தாரு. அதற்கான கதை விவாதங்களாக இருக்கட்டும், கதை எழுதி நெறைய புரொடியூசர்ஸ்க்கு அனுப்புறதாக இருக்கட்டும், எல்லா விதமான வேலைகளையுமே பண்ணிட்டு இருந்தாரு. இன்னும் குறிப்பா பேன் இண்டியா அளவுக்கு பண்ணணும். நம்ம ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவருக்கு ஆசை. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய புரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் இல்லாம, ஓவரால் இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா புரொடக்ஷன் ஹவுஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, அவரோட கதைய அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்கு. முடிஞ்சா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, இத படிச்சு பாருங்க அப்படின்னு நெறைய பேத்துட்ட சொல்லியிருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணலாம்னு நெனச்சிருக்காரு. பட் அதுக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவரோட வீட்டுக்கு கடிதம் ஒண்ணு வந்திருக்கு. அதுல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாரி ரீசென்ட்டா உங்களோட கதைய நாங்க படிச்சோம். அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி அந்த ஒன்லைன் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம இதுக்கப்புறம் அந்த கதைய பத்தி பேசலாம், ரெடி பண்ணலாம். உங்கள ரீச் பண்ண நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பட் எங்களால முடியல. அதனால தான் நீங்க அனுப்பியிருந்த கதையில இருந்த அட்ரஸ்க்கு நாங்க லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கோம். இந்த லெட்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்க மறுபடியும் எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்து அந்த ஒரு லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஒரு லெட்டர் தான் சமீபத்தில பாரதிராஜா அவர்களோட வீட்டுக்கு போயிருக்கு. அத தான் அவரு படிச்சு பார்த்திருந்திருக்காரு. அந்த ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் நம்மளோட மாநிலம் கிடையாது, வேற மாநிலம். அதனால மனோஜ் அவர்கள் தவறுனது அவங்களுக்கு தெரியல. அந்த கதை புடிச்சு போய் அவங்க அனுப்பியிருக்காங்க. இத பார்த்துட்டு பாரதிராஜா அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. ஏன் அப்படின்னா, மனோஜ் அவர்களுக்கு ஒரு நல்ல டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனா, அவரால அது பண்ண முடியல. பட் அவரோட கதை புடிச்சிருக்கு. மிகப்பெரிய அளவுல பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் இப்ப மனோஜ் அவர்கள் இல்ல. இந்த ஒரு விஷயத்தினால பாரதிராஜா மற்றும் அவங்களோட குடும்பம் ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுருக்காங்களாமா. இந்த ஒரு நியூஸ கேட்கும்போதே நமக்கு மிகப்பெரிய அளவுல சோகம் வருது அப்படின்னு தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் தனுஷ் அவர்கள் சமீபத்தில டைரக்ட் பண்ணிட்டு இருக்க படம் தான் இட்லி கடை. இது அவரோட 4வது படம். இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தனுஷ் அவர்களோட டைரக்ஷன்ல ராஜ்கிரண், அருண் விஜய் இது மட்டும் இல்லாம நித்யா மேனன் அப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்களோட நடிச்சிட்டு இருக்க படம் தான் இட்லி கடை. இந்த ஒரு படம் ஏப்ரல் 10 வரதாக அனௌன்ஸ்மென்ட் ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டாங்க. பட் அந்த ஒரு டைம்ல அஜித் அவர்கள் நடிக்கக்கூடிய குட் பேட் அக்லி படம் வரப்போகுது இல்லையா? இதனால கண்டிப்பா கலெக்ஷன் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்னு உணர்ந்து அந்த படம் பார்த்தீங்கன்னா, இப்ப அப்படியே தள்ளி போயிருக்கு. கிட்டத்தட்ட அக்டோபர் 1ஆம் தேதி தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதற்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட சமீபத்தில அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு ரசிகர்கள் நெறைய பேரு உண்மையிலேயே இது நல்ல முடிவு. இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தோட வசூல் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் சரி அப்படிங்கிற மாரி தோணுது. இத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.